பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. லூக்கா 8வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: ஒருவனும் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தினாலே மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான் என்பதாக. வெளிச்சம் வீசுகிறவர்களாயிருங்கள். லெட் யுவர் லைட் ஷைன் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். உங்கள் வீட்டில் இருக்கும் அறைக்கு வெளிச்சம் வேண்டுமென்றால் விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தால் மூட மாட்டீர்கள், அல்லது அந்த விளக்கை உங்கள் கட்டிலின் கீழே வைக்க மாட்டீர்கள். காரணம், அப்படி செய்தால் உங்கள் அறையில் வெளிச்சம் காணப்படாமல் இருளாக காணப்படும். ஆகையால் விளக்கை கொளுத்தி விளக்கு தண்டின் மேல் வைப்பீர்கள், அப்பொழுது அறை முழுவதும் வெளிச்சம் காணப்படும். அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக வெளிச்சம் வீசும் பாத்திரங்களாக காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விருப்பமுடையவராய் காணப்படுகிறார். இந்திய தேசத்தில் பார்த்தால் அநேக வங்கிகள், அரசாங்க அலுவலகங்களில் அநேக தங்களுடைய தேவர்கள் என்று சொல்லுகிறவர்களை வைத்து கொள்ளுவது வழக்கம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒரு வேத வசனத்தை கூட போடுவதற்கு தயக்கம் காட்டுவார்கள். இல்லை என்றால் அதை இழிவாக நினைப்பார்கள். காரணம், வேத வசனத்தை போட்டுக்கொண்டால் தங்களுக்கு பதவி உயர்வு இல்லாமல் போய்விடும் என்ற அச்சம் காணப்படும். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம் என்று 1 கொரிந்தியர் 15:19 கூறுகிறது. லூக்கா 9வது அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய 12 சீஷர்களையும் வரவழைத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கும்படியாக அவர்களை அனுப்பினார். அப்பொழுது இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார்: என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார் என்பதாக. அதே போல அநேகமாயிரம் ஜனங்கள் ஒருவரை ஒருவர் மிதிக்கத்தக்கதாக கூடி வந்திருக்கையில் அவர் முதலாவது தம்முடைய சீஷரை நோக்கி சில காரியங்களை சொல்லி வரும்போது சொன்னார்: மனுஷர் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை மனுஷகுமாரனும் தேவதூதர் முன்பாக அறிக்கை பண்ணுவார் என்பதாக. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன் தேவதூதர் முன்பாக மறுதலிக்கப்படுவார் என்றும் கூறினார். இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணுவதிலும் அவருடைய வார்த்தையை பிறருக்கு சொல்லுவதிலும் ஒருபோதும் வெட்கப்படாதிருங்கள். இயேசு உங்களுக்காக நிர்வாணமாக சிலுவையில் தொங்குவதற்கு வெட்கப்படவில்லை. ஆகையால் உலகத்துக்கு வெளிச்சம் வீசும் பாத்திரங்களாக, விளக்கு தண்டின் மேல் இருக்கும் விளக்காக, மலை மேல் இருக்கும் பட்டணமாக, பூமிக்கு உப்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக இருங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இவர்கள் விளக்கு தண்டின் மேல் இருக்கிற விளக்குகளாய் அநேகருக்கு வெளிச்சம் வீசுகிற, எரிந்து பிரகாசிக்கிற நபர்களாய் காணப்பட கர்த்தர் நீர் உதவி செய்யும். ஒருபோதும் நாங்கள் பாத்திரத்தின் கீழ் ஒளிக்கப்பட்ட ஒரு விளக்காக, கட்டிலின் கீழ் காணப்படுகிற ஒரு விளக்காய் இல்லாதபடி இருக்க கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இரும். காரிய சித்தியை உண்டு பண்ணும். நன்மையான எல்லா ஈவுகளினால் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.